அஸ்ஸலாமு அலைக்கும். அகர் அகர் ரெசிபி நிறைய நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல் அழகான ஆரஞ்சு ஷேப்லேயே உள்ள ஆரஞ்சு ஃப்ளேவர் அகர் அகர். ஆரஞ்சுனாலே ரொம்ப நல்லா புளிப்பாக நல்லா இனிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். அதுலேயே வந்து அகர் அகர் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். அது நம்ம பல விதத்தில் செய்யலாம். நான் வந்து என்ன பண்ணேன், ஆரஞ்சுலேயே வந்து பண்ணியிருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈவெண்ட் வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு போஸ்ட் அல்லது அடுத்த போஸ்ட்டில் நான் வந்துடுவேன். இப்போ நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் போட்டுருவேன். குலுக்கிட்டு இருக்காங்க, குலுக்கி முடிச்சா நான் வந்து போட்டுருவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இந்த ஆரஞ்சு பழ அகர் அகர் நம்ம பார்த்துருவோம் எப்படி செய்கிறதுன்ட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து அகர் அகர் 10 கிராம், வாட்டர் வந்து 400 மில்லி எடுத்துக்கங்க. சர்க்கரை வந்து ஒரு 10 டீஸ்பூன் தேவைப்படும், ஏன்னா இனிப்பு தேவைப்படும். இதுக்கு தேவையில்லைன்னா கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஆரஞ்சு பழம் ஃபுல்லாக நல்லா ஒரு பெரிய பழமோ இல்லை 2 பழம் சாறு எடுத்துக்கங்க. நல்லா சாறு எடுத்துக்கிட்டு ஆரஞ்சு பழத்தை வந்து இந்த அகர் அகரை வந்து இதில் போட்டு நம்ம காய்ச்சிறபடி வந்து யூஸ்வலாக காய்ச்சினமாக காய்ச்சிட்டு லாஸ்ட்டாக எண்டிங்கில் வந்து அந்த எடுத்து வச்ச ஷாரை வந்து அதில் ஊற்றி கலக்கிடுங்க. சர்க்கரையும் போட்டு கலக்கிடுங்க. இந்த 3 பொருள் தான் இதுக்கு. போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு சிட்டிக்கை உப்பு போகிறதான் போட்டுங்க. வெறும் அகர் அகர், தண்ணி, ஆரஞ்சு ஜூஸு, சர்க்கரை, அவ்வளோதான் போட்டு நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டிடுங்க. அதை எனக்கு அந்த கொட்டை கிட்ட விழுந்திருக்கும், இல்லை இதாக இருக்கும், அதனால் எல்லாத்தையும் வடிகட்டிடுங்க. நல்லா இந்த மாதிரி சில்வர் வடிகட்டலைன்னா வடிகட்டிட்டு அதை நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, இப்போ வந்து ஆரஞ்சு பழம் எடுத்தோம்ல, அதை வந்து தோலை வந்து அப்படியே வட்ட வடிவாமல் அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுட்டு அதில் ஊற்றிடுங்க. அந்த அகர் அகர் செஞ்சதை வந்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றினா அப்படியே ஆரஞ்சு பழம் ஷேப்லேயே அப்படியே உங்களுக்கு செட் ஆகிடும். இந்த மாதிரி எத்தனை பழம் இருக்கோ அதில் செட் பண்ணிங்க. மீதியை குட்டி குட்டியில் பண்ணி வச்சிங்க. பசங்களுக்கு இப்படி கொடுக்க வசதியாக இருக்கும், குட்டி குட்டியாட்டு. அதை வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஹவரில் வெளியில் செட் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு 1 ஹவர் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியில் வைக்கலாம். நான் முதலே சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொல்லியிருக்கேன் நான் இந்த பழம் இதில். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லேட்டராக வந்து நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் கொடுக்குறேன். இப்போ டைம் இல்லை எனக்கு. இந்த மாதிரி அழகாக 4ஆக கட் பண்ணால் சேம் ஆரஞ்சு ஷேப்லேயே இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நோம்பில் வந்து எங்களுக்கு மெயினாக துபாயில் எல்லா பேச்சுலர் ரூம்லேயும் சரி, எங்கள் வீட்டுங்களையும் சரி, ஆரஞ்சு தான் மெயின். ஃபஸ்ட்டு டேட்ஸ், தண்ணிக்கு அப்புறம் ஆரஞ்சு தான். அதனால் நான் வந்து அந்த சுவையிலே வந்து ஆரஞ்சு பழ டேஸ்ட்டில் ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து நேச்சுரலாக வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு பழ சைனா கிராஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லாத்த விட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். இதுதான் 4 இன்க்ரீடியன்ஸ் தான் உங்களுக்கு. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த பதிவுலனா அதுக்கு அடுத்த பதிவில் வந்து எப்படியாவது அடுத்த நம்ம வின்னர் யாருன்னு பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இந்த பதிவை பார்த்துட்றீங்க. கூலாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கவே அருமையாக இருக்குது பாருங்கள். அப்படியே கட் பண்ணி வச்சா ஆரஞ்சு பழ தோல் மாதிரி அந்த ஆரஞ்சு பழ ஷேப்லேயே இருக்கும். அது ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து குங்குமம், இது வந்து நான் அவல் விகடனில் கொடுத்த ரெசிபி தான் இதுவும். நான் கீழே வந்து அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.